ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः தேவாய தஸ்மை நமஹ. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் போன ஸ்லோகத்தில் பகவான் சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரொம்ப மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த காரணமாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி என்னுடையது தான். அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு கர்ப்பத்தை செலுத்துகிறா போல் ஜீவாத்ம கூட்டத்தை நான் தான் புகுத்தி இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்லிட்டாரு. சரி, இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிதாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி. இப்போ ஒவ்வொரு பிறவிக்கும் பகவான் தான் எப்படி காரணமாக இருக்காருன்றதை பகவான் 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, பார்க்கலாம். सर्वयोनिषु कौन्तेय मूर्तयः सम्भवन्ति याः तासां ब्रह्ममहद्योनिः अहं बीजप्रदः पिता. பிரம்மா முதலான தேவர்கள் மட்டுமல்ல, நம்மளை போல் அந்த நித்திய சிருஷ்டி தினம் தினமும் பிறந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, நமக்கும் இந்த சிருஷ்டி நம்மளை பிறக்க வைக்கிறது பகவான் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. சர்வ யோனிஷு, பிரம்மா படைக்கக்கூடிய தேவஜாதி, மனுஷ ஜாதி, திரியக்க, விலங்குகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் சர்வ யோனிஷு, இது எல்லாத்திலேயும் யாகா மூர்த்தையாக சம்பவந்தி, எந்தெந்த சரீரங்களெல்லாம் உருவாகுமோ, அதாவது தேவ சரீரமாக இருக்கலாம், மனுஷ சரீரமாக இருக்கலாம், இல்லை விலங்கு சரீரமாக இருக்கலாம், இல்லை திரிய சரீரமாக இருக்கலாம், இது போல் தாவரங்களாக இருக்கலாம், எப்படி எந்தெந்த சரீரம்லாம் உருவாகுமோ தாசாம் பிரம்ம மகத் யோனிகி, இது எல்லாத்துக்குமே பிரம்மம்னு சொல்லப்படுற மூல பிரகிருதியே காரணமாகும். அந்த மூல பிரகிருதியை இந்த மாதிரி காரணமாக வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகம் பீஜப்பிரதக பிதா அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் மூல பிரகிருதிக்குள்ள ஜீவாத்ம கூட்டத்தை ஒரு கர்ப்பம் போல் ஒரு பீஜத்தை செலுத்துகிற பிதா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ நமக்கும் காரணம் பகவான் தான் அப்படின்னு, இந்த உலகனைத்துக்கும் காரணம் பகவான் தான் அப்படின்னு 3வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். தத்தக சர்வபூதானாம் சம்பவக, எல்லா ஜீவராசிகளோட பிறவி ஏற்படுது. எப்படி? நான் அந்த ஜீவாத்ம கூட்டத்தை அந்த மூல பிரகிருதிக்குள்ளே செலுத்தின பிறகு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்மளோட பிறவிக்கு எப்படி பகவான் காரணமாக இருக்காரு? சரி, நமக்கு நம்ம அம்மா அப்பா அந்தந்த விலங்குகளுக்கு அந்தந்த யார் அந்த விலங்கு எந்த விலங்குலேருந்து வருதோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுக்கு கூட பகவான் தான் காரணமாக இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மனுஷ ஜாதி, தேவ ஜாதி, திரிய ஜாதின்னு அப்படி என்னென்ன சரீரங்களெல்லாம் உருவாகுமோ இது எல்லாத்துக்குமே மூல பிரகிருதி காரணமாக இருக்குது. அந்த மூல பிரகிருதிக்குள்ள ஜீவாத்மா கூட்டத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பத்தை இல்லை இந்த பீஜத்தை செலுத்தக்கூடிய பிதா பகவான் தான். அப்படின்ற காரணத்தினால நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை போல தினம் தினம் பிறக்கிறவர்களுக்கும் காரணம் பகவான் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.